நினைவேந்தல் என்று சொல்லும்போது ஒரு மனிதனுடைய பொது வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, பணி வாழ்க்கை என்று பல்வேறு பண்புகள் அந்த நினைவு குறிப்புக்குள் வந்து இந்த உலகத்தினுடைய பெருமை எது என்கிற ஒரு கேள்வியை எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. காலந்தோறும் மனித சமூகம் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வள்ளுவனும் தனக்குள் இந்த கேள்வியை கேட்கிறார். கேட்டுவிட்டு வள்ளுவன் ஒரு பதிலை கண்டடைகிறான். நெருநல் உலன் ஒருவர் இன்று இல்லையிலும் பெருமை உடைத்து இந்த உலகத்தினுடைய பெருமை என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் போது நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பதுதான் இந்த உலகினுடைய பெருமை. ஒரு கவித்துவத்தின் உச்சத்திலும் ஒரு தத்துவத்தின் உச்சத்திலும் வள்ளுவன் நின்று விளையாடிய வரிகள். அந்த இன்று அந்த மனிதன் இல்லை, பச்சைமால் என்கிற அந்த மனிதன் இன்றைக்கு இல்லை. ஆனால் அந்த மனிதன் தொடர்ந்து இங்கே பேசுபொருளாக இருந்து கொண்டே இருக்கிறார். இந்த பேசுபொருளாக இருப்பதற்கு அவர் அந்த மனிதன் இதற்கு முன்னால் செய்து சென்ற பணிகள், தான் வாழும் காலத்தில் தன்னோடு இணைந்த தோழமைகளை அணிதிரட்டிக் கொண்டு இந்த தமிழுக்காக, இந்த தமிழ் சமூகத்திற்காக, இந்த தமிழ் மண்ணுக்காக அவர் செய்த பணிகளை நாம் நினைவு கூறுகிறோம் என்பது அது வெறும் நினைவு கூறல் அல்ல. உண்மையில் 90களில் 2000 அல்லது 2010 பச்சைமான் எதிர்கொண்ட தமிழ் அடையாளம் சார்ந்த சிக்கல்களை விடவும் இன்றைக்கு நாம் அதிக சிக்கல்களை நாம் சந்திக்கிறோம். எனவே பச்சைமாலை விடவும் நாம் இன்றைக்கு அதிகமாக தமிழ் சார்ந்து போராட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. பச்சைமாலுடைய மிக முக்கியமான ஒரு களம், ஒரு புள்ளி தமிழருடைய பாரம்பரியமான சித்தர் மரபு, சித்தர் சமூகம் குறித்த அவருடைய பார்வை, சித்தர்கள் பற்றிய அவருடைய பார்வை, சித்தர் வாழ்வியல் பற்றிய பார்வை மிக முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால் சித்தர் மரபில் சாதி இல்லை, சித்தர் மரபில் மதபேதம் இல்லை, சித்தர் மரபில் கடவுள் பேதம் இல்லை. சித்தர் மரபு அன்புமயமானது. நட்டகரிலும் பேசுவோம் நாதன் உள் இருக்கை என்பதுதான் சித்தர் மரபினுடைய அடிப்படை. இந்த சித்தர் மரபை தான் பச்சைமால் முன்னெடுத்தார். இங்கே நம்முடைய அறிவிக்குரிய அரங்கினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பென்னி அவர்கள் ஒரு குறிப்பை சொன்னார்கள். நாகர்கோவிலுடைய அந்த கோட்டாறு தலைமை மருத்துவமனை அங்கிருந்து ஆசாரிப்படத்திற்கு இடம்பெயரும் போது அந்த மருத்துவமனை வளாகத்தை எதுவாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வரும்போது பச்சைமால் அவர்கள் அதை சித்த மருத்துவக் கல்லூரியாக மாற்ற வேண்டும் என்கிற முன்னெடுப்பை எடுத்தார்கள் என்று அந்த முன்னெடுப்பு பதிக்கவில்லை. நீங்கள் இதை நாம் எப்படி பார்ப்பது? ஒரு மாநிலத்தினுடைய ஒரு ஆளுகின்ற ஒரு திராவிட மரபு சார்ந்த ஒரு அரசாங்கத்தினுடைய தோல்வியாக பார்ப்பதா, அல்லது இந்தியா முழுவதற்கும் மிக கொடூரமாக போலச்சு கொண்டிருக்கக்கூடிய ஆரியத்தினுடைய பழியாளர்களாக நாம் பார்க்கிறோம். இங்கேதான் நாம் பார்க்கிறோம். இன்று வரையிலும் நம்முடைய தமிழ்நாட்டு ஆளுநருடன் சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தின் ஒப்புதலுக்காக போயிருக்கக்கூடிய கோப்பு கையெழுத்து பெறாமல் இருந்தது என்பதும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு. நீங்கள் சித்தர் என்பதும் அல்லது ஆயுர்வேதம் என்பதும் ரெண்டு சொல்லல்ல, ரெண்டு பேரல்ல. அது ஒரு மருத்துவம், இது ஒரு மருத்துவம் என்பதல்ல. ஆயுர்வேதம் வைத்தியத்தோடு தொடர்புடையது. சித்தர் வைத்தியத்துக்கு எதிரான பண்ணுகின்றது. பச்சைமால் இந்த வைத்தியத்துக்கு எதிரான மண். இன்றைக்கு ஆயிரம் வேறு களங்களில் தன்னை நிறுத்திக் கொண்டிருக்கும் போது பச்சைமால் அவருக்கு முக்கியப்படுகிறார். முதலில் ஆயுர்வேதம் என்றது, இப்போது அது அகத்தியல் இருக்கிறது. நாம் இந்த மண்ணிற்குள்ளே, இந்த மண்ணினுடைய அகங்கோட்டிலே தொல்காப்பியர் பிறந்தார் என்று நம்புகிறோம். தொல்காப்பியர் பிறந்த அந்த இடத்தில் அவருக்கான நினைவிடங்களை எழுப்புகிறோம். தொல்காப்பியத்தை நாம் திரும்ப பேசுகிறோம். அதங்கோட்டாசானை பேசுகிறோம். இந்த அதங்கோட்டாசானும் தொல்காப்பியனும் பேசக்கூடிய மண்ணில் இன்றைக்கு அகத்தியன் வந்து நுழைகிறார். அகத்தியன் இருந்ததற்கான வரலாறு இல்லை, அகத்தியன் வாழ்ந்ததற்கான வரலாறு இல்லை.
தமிழ்நாட்டுக்கு நீரை கொண்டு வந்தவர் அகத்தியன் என்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு இலக்கணத்தை மொழியை கொண்டு வந்தவர் அகத்தியன் என்கிறார்கள். தொல்காப்பியனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவர் அகத்தியன் என்கிறார்கள். அகத்தியன் என்பது வெறும் சொல் அல்ல, அது ஒரு ஆரிய வெளிப்பாடு. அது வெறும் பேர் அல்ல. ஒரு தாடி வச்சுட்டு கமண்டலத்தை கையில வச்சுட்டு மனுஷன் மட்டுமல்ல, அதற்குள் அந்த கமண்டலத்திற்குள் இந்த கால 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வைதீகம் கட்டி வைத்திருக்கக்கூடிய அத்தனை குப்பைகளும் அந்த அகத்திய கமண்டலத்திற்குள் இருக்கிறது. எனவே வெறும் சித்தெழுத்து என்பது அல்லது வெறும் அகத்திய எழுத்து என்பது அது தமிழ் உணவோடு சம்பந்தப்பட்டது. அதனால்தான் அவர் எல்லா இடத்திற்குள்ளும் தமிழ் என்பதை முன்னிலைப்படுத்தினார். நீங்கள் யோசித்து பாருங்கள், பச்சைமானவர்கள் தீவிரமாக களமாடி கொண்டிருந்த காலத்தில் இருந்த தமிழ் சிக்கல் என்பது வேறு. இன்னும் சொல்ல போனால் அவர் தீவிரமாக களமாடி கொண்டிருந்த காலத்தில் தமிழ் ஒரு பூரித நிலையை நோக்கி போய்கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் தமிழ் கிட்டத்தட்ட செம்மொழி அந்தஸ்துக்கு உயர்ந்தது. எனக்கு இரண்டாவது ஞாபகம் இருக்கிறது, 90, 93, 95 காலகட்டம் மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் அப்போது நான் செனட் அவையில் உறுப்பினராக இருந்தேன். ஒரு வருடத்திற்கு 2 செனட் அரங்குகள் நடக்கும். அந்த அரங்கிற்கால் கேட்கப்பட வேண்டிய கேள்விகளை முன்னரே தயாரித்து கொடுக்க வேண்டும். அப்போது ஒரு நாள் அறிவிக்குரிய பச்சைமானவர்கள் மியூட்டா அலுவலகம் வந்தார்கள். வந்து ஒரு மனுவை கொடுத்தார்கள். இதில் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியை நீங்கள் செனட்டில் எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கேள்வி, அந்த தீர்மானம் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம். அந்த தீர்மானத்தை என்னுடைய பரிந்துரையாக அந்த செனட் அவையில் நான் முன்வைத்தேன். அண்ணாச்சி பொன்னியின் அவர்கள் அதை வழிமொழிந்து பேசினார்கள். அந்த அரங்கத்தில் அந்த செனட் அவையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்தில் முதலாக செம்மொழியை தமிழ் மொழியை செம்மொழியாக்க வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பல்கலைக்கழகம் மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகம். ஒருவேளை அந்த செனட் அவையினுடைய குறிப்பில் பரிந்துரைத்த முன்மொழிந்தவன் என்கிற பேர் என்னுடைய பேர் இருக்கலாம், வழிமொழிந்த பேரில் பொன்னியின் பேர் இருக்கலாம். ஆனால் உண்மையில் அதனுடைய பொறுப்புதாரி, அதற்கான அத்தனை பெருமையும் பச்சைமான முக்கியமான விஷயம். அவர் தன்னை அந்த இடத்தில் கரைத்துக் கொள்வார். தான் இதற்கு பெயர் கொடுத்தேன், தனக்கு இதற்கு பெயர் என்ற எல்லைக்குள் அவர் நிற்பதில்லை. இது பச்சைமானுடைய மிக முக்கியமான. எல்லா இடத்திற்குள்ளும் அவர் தமிழனுடைய தொன்மை, தமிழனுடைய பாரம்பரியத்தை, தமிழனுடைய சிறப்பை தொடர்ந்து பேசக்கூடியவராக இருந்தார். அவரால் ஒரே காலத்தில் மரபு தமிழோடு புழங்க முடிந்தது, சமகால பட்டிமன்ற தமிழோடு புழங்க முடிந்தது. ஒரே நேரத்தில் அவரால் தமிழின் பெருமையை பேச முடிந்தது, சித்தர் மரபையும் பேச முடிந்தது. இது பச்சைமானுடைய மிக முக்கியமான விஷயம். எனவே பச்சைமானுடைய நினைவேந்தலை நாம் இன்றைக்கு பேசும்போது பச்சைமான் முன்வைத்த அந்த தமிழ் அடையாளம் என்பதை நாம் முன்வைக்க வேண்டும். தமிழ் அடையாளம் சார்ந்த ஒரு மதச்சார்பின்மையை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. தமிழ் அடையாளம் சார்ந்த ஒரு சமத்துவத்தை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. பைபிளிலே ஒரு வாசகம் உண்டு, நல்ல ஓட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை நிறைவு செய்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு, நிச்சயமாக பச்சைமான் விசுவாசத்தை காத்துக்கொண்டார். அன்பு